நாங்கள் கடந்த ஒரு 3 வாரங்களாக நாங்கள் நன்மையை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். நாங்கள் சங்கீதம் 27வது அதிகாரம் 13வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறான், நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விசுவாசமே கிடையாது. எதிர்மறையான பயங்கள் நிறைய இருக்குது. நேர்மறையான விசுவாசம் அது கிடையவே கிடையாது. எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த யோசிக்கிற தன்மையும் எப்படி இருக்குதுன்றா அது எதிர்மறையாக இருக்குது. ஆனால் வேதத்தை தியானிக்கிற நாங்கள், உண்மையான ஆண்டவரை ஆராதிக்கிற நாங்கள், எப்படிப்பட்ட இடுக்கமான நிலைமையிலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் துன்பத்தின் நடுவிலையும் நாங்கள் எப்படி இருக்கணுமெண்டா நாங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறவங்களாக இருக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் அந்த துன்பத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமா இருந்தால், நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்குமா இருந்தால், வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுவோம். அவர் நமக்கு என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார்ன்றதை நாங்கள் பேசுகிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். இப்போ நம்ம போன கிழமைக்கு முதல் கிழமை பார்த்தோம், ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தீமைகளையும் ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? நன்மையாக மாற்றுவார். நம்ம இருக்கிற இந்த ஜீவனுள்ள ஒரு பட்டணத்தில் நம்ம நன்மையை காண்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த நிச்சயத்தோடு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கணும். ஒரு தரிசனம் இல்லாட்டி நம்மளால் தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? சபைகளை விட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போகிறதுக்கு காரணம் அவங்களுக்கு ஒரு தரிசனம் இல்லை, ஆண்டவரை தேடுகிறதுல ஒரு நோக்கம் இல்லை, ஒரு திட்டம் இல்லை. எதற்காக நான் ஓடுகிறேன், எதற்காக ஓடுறோம்ன்றது அந்த வாஞ்சையே இல்லை. நம்ம அழகான பாட்டு நம்ம கடந்த நாட்களில் பாடுவோம், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். அந்த பரம அழைப்பு, அந்த பந்தய பொருள், அதை பற்றி நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். இது நாங்கள் அழைக்கப்பட்டது இப்போ இல்லை, நாங்கள் தாயின் கருவில் தோன்றும் முன்னமே ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு? முன்குறிச்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு, அழைத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எங்கேயோ நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக வேண்டி, அவர் நியமித்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக வேண்டி தான் ஆண்டவர் நம்மளை இந்த இடத்துல அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த தரிசனத்தை நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வருவோமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை நாங்கள் தாண்டி ஓடுகிறவங்களாக இருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தந்திருக்கிறார். போன கிழமை நான் கொஞ்சம் சொன்னேன், ஆனால் இன்றைக்கு முழுமையாக அதை பற்றி தான் பேச போகிறேன். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் நாட்கள்லையும் நாங்கள் அதைத்தான் நினைவு கூர்ந்து என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். ஏசு இந்த தேதியெல்லாம் பிறந்தாருன்னு இல்லாட்டியும் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை நாங்கள் நினைவு கூறும்படி தான் இதெல்லாம் செய்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் இல்லை 25ஆம் தேதியெல்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக நாங்கள் ஆண்டுடைய பிறப்பை 25ஆம் தேதி மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டியது அவசியமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக உயிர் தெழுந்தார். இது எப்பொழுதும் நாங்கள் நினைவு கூறணும். இன்றைக்கு நான் பேச போகிறேன், இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் நமக்காக ஏற்படுத்தின மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த உலகத்திலேயே பரத்திலேயே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யாக்கோப்பு 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது எங்கேருந்து வருது? பரத்திலிருந்து வருது. அப்போ பரத்தில் என்ன இருக்குது? பரலோகத்தில் என்ன இருக்குது? எல்லா விதமான நன்மைகளும் பரலோகத்தில் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, பரலோகத்தில் இருக்கிற எல்லா விதமான நன்மைகளை விட மிக விலையேற பெற்ற நன்மை என்னென்றா அது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே இருக்கிற பிதாவானவருக்கு அங்கே இருக்கிற தங்க வீதியை காட்டிலும், அங்கே இருக்கிற தேவதூதர்களை காட்டிலும், அங்கே இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் பிதாவானவருக்கு முக்கியமானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் யாரை மகிமைப்படுத்துறதுக்கு சித்தமாக இருக்கிறாருண்டா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த பரலோகத்துக்கு, அந்த நன்மைகள் நிறைந்த பரலோகத்துக்கு நானும் நீங்களும் போகணுமா இருந்தால், இதில் போடப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நாங்கள் ஒன்றான மெய்தேவனாகி அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரை நம்பி வாழணும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த ஒன்றான மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா நாங்கள் அந்த பரலோகத்துக்குள்ளே, அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியும், அதுக்குள்ளே உட்பிரவேசிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட்.
அப்போ இன்றைக்கு பார்க்க போகிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் நமக்காக ஏற்படுத்தின மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் நமக்காக ஏற்படுத்தின மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதில் நாத்தான்வேல் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருண்டா, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை பிறக்குமோ, நாசரேத்தில் ஒரு நன்மை பிறக்குமோ. பிலிப்பு சொல்கிறார் வந்து பாருங்கள். பிலிப்பு சொல்கிறார் வந்து பாருங்கள். அவரை ருசித்து பார்த்தா தான் தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர் என்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய பேர் கடந்த நாட்களில் நான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் ஆராய்ந்து பார்க்குறேன். ஏன் நான் ஆரம்ப காலத்தில் இவ்வளவு நான் இருக்கலன்று, அதுக்கு முக்கிய காரணம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நான் ருசித்து பார்க்கவே இல்லை. ஏதோ சும்மா சர்ச்சுக்கு வந்தோம், இருந்தோம், பாட்டு படித்தோம், போனோம், அப்படித்தான் நானும் இருந்தேன். ஆனால் எப்போ இவருடைய அந்த ருசியை, இவர் நல்லவர் என்றதை, இவர் எப்படிப்பட்டவர் என்றதை ருசி பார்க்க தொடங்கினோ, அப்போ என்னை அறியாமலே என்னுடைய வாழ்க்கை மாற துவங்கிச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பமும் நீங்கள் ஆண்டவரை ருசி பார்க்க ஆரம்பிப்பீங்களா இருந்தால், அவருடைய வார்த்தையை தியானிக்க, அது தெளிதேறிலும் மதுரமானதுன்ற சத்தியத்தை புரிஞ்சு கொண்டு இரவும் பகலும் அதை தியானித்து அதை ருசித்து மகிழ ஆரம்பிப்பீங்களா இருந்தால் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை மாறும். அந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையை மாற்றி போடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் விட்டுவிட முடியாத பாவங்களும் அது உங்களை அறியாமலே ஆண்டவரை அதை பிடுங்கி எடுத்து போடுவார். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை எடுத்து போடுவார். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான குறைவுகளையும், உங்களுக்கு கண்ணீரை, கலக்கத்தை வரவைக்கிற, பயத்தை வரவைக்கிற எல்லாவற்றையும் அந்த வார்த்தை உங்களிடத்திலிருந்து பிடுங்கி போட வல்லமையுள்ளதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்ம அறிஞ்சு கொள்ளணும், நம்ம ருசி பார்க்கணும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ன்றது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நம்ம இருக்கிற பூமியிலே நிறைய நல்ல நல்ல காரியங்கள் இருக்குது. ஆனால் ஒரு நாள் நாங்கள் உட்பிரவேசிக்க போகிற அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே போக போகிற அந்த பரலோகம் இதை விட கோடி மடங்கு அது நல்லதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். இந்த உலகத்திலேயே நம்ம தேடுகிற எல்லாத்த காட்டிலும் விலையேற பெற்றவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் அவரைத்தான் ஆராதிக்கிறோம், அவரைத்தான் தொழுது கொள்ளுகிறோம். ஆகையினால தான் பைபிளில் சொல்லுது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ அறிக்கை செய்யாத எந்த ஆவியையும் நம்பாதீங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எந்த சபையும் நல்ல சபை இல்லை. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்காத எந்த போதகரும் அது நல்ல போதகர் இல்லை. அவருக்கு மாத்திரம்தான் மகிமையை செலுத்தணும். அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கலாட்டி இன்றைக்கி நானும் நீங்களும் இந்த பூமியில் வாழவே முடியாது. அக்கிரமங்களையும் பாவங்களையும் மறித்தவர்களாக இருந்த நம்மளை எபேசியர் 2:1 சொல்லுது, அவர் நம்மளை உயிர்ப்பித்தாராம். உயிர்ப்பித்தது மட்டுமில்லை, உன்னதங்களுக்கு பிதாவானவர் வலது பரிசத்தில் நம்மளை போய் உட்கார செய்தாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிரியை மாத்திரம் கல்வாரி சிலுவையில் நடந்திருக்கலாட்டி இந்த இப்படிப்பட்ட நன்மைகளை, பாக்கியத்தை நம்மளால் பெற்றிருக்கவே முடியாது. அப்போ இந்த நாத்தான்வேல் சொல்கிறாரு, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ. அந்த பட்டணம் பார்த்தீங்கன்னா நன்மையினால் நிறைந்த பட்டணம் அல்ல. உலக கண்களின் அடிப்படையில் இந்த பட்டணத்திலிருந்து ஒருத்தன் கூடி உருப்படியாக வர முடியாது. ஒரு நல்ல மனுஷன் கூட இருக்க முடியாது. அங்கே கேடுகட்ட மனுஷங்க தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. அதே போல தான் நம்ம இருக்கிற பட்டணத்தை குறித்து தவறான அபிப்பிராயங்கள் இருக்கலாம் உலகத்தானுக்கு. நம்ம இருக்கிற இடங்களை குறித்து, நம்ம இருக்கிற பகுதியை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம் உலகத்தில் இருக்கலாம். ஆனால் கடவுள் அந்த இடத்துலையும் தேவன் நம்மளை நன்மைகளாக மாற்றுவார், நம்மளை கொண்டு நன்மை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் எதுக்கு நம்மளை இங்கே வச்சிருக்கிறாருன்றா, நம்ம மூலமாக இந்த பிரதேசத்தினுடைய பேர் பெருமைப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையினுடைய பேர், இந்த கிராமத்தினுடைய பேர், இந்த சபை எதிர்காலத்தில் செய்ய போகிற நல்ல நல்ல திட்டங்களூடாக ஆண்டவர் இந்த பட்டணத்தையே என்ன செய்வார்? உயர்த்தி வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதற்கு நாங்கள் இப்போ கடவுளுக்காக வேண்டிய பக்தி வைராக்கியமாக நிற்கிறது மிகவும் முக்கியம். நடந்த பிறகு பேசுறது விசுவாசம் இல்லை. ஏன்னா இப்போ நம்மளோட சபையை பற்றி, நம்மளோட சபை மூலமாக இந்த கிராமத்துக்கு நல்ல பேர் வந்த பிறகு கடவுள் இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்கிறது விசுவாசம் இல்லை. அதுக்கு நடக்கிறதுக்கு முன்னுக்கே ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்கிறது தான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? போன கிழமை ஜோபுவை குறித்து பார்த்தோம். ஜோபு சொல்கிறான், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றேன் என்று சொல்கிறான். நான் உங்களோட பேசின எப்படி ஜோபு நன்மையை பெற்றான், எப்படி நன்மையை பெற்றான்? வாயை முதலாவது பொத்துன ஆண்டவர் சொன்னதை கேட்கறதுக்கு செவியை திறந்து கொடுத்தான். ஆண்டவர் சொன்னதை கேட்டான், அது இருதயத்தில் எடுத்துக்கொண்டான், திருப்பி அதை வாயினால் பேசுகிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலையும் வெற்றியின் ரகசியம் அங்கே தான் இருக்குது.
நிறைய நேரத்தில் பேசிய தேவையில்லாததை அலப்பியே என்ன பைபிள் சொல்லுது, அலப்புகிற மூடன் விழுவான் என்று. வாய் அமைதியை வச்சிருக்காம எல்லாத்துக்கும் திறந்து விட்டுட்டு, சகரியா மாதிரி இயேசுவினுடைய பிறப்புக்கு முன்னுக்கு யோவான் ஸ்தானகனுடைய பிறப்பு அது எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அந்த யோவான் ஸ்தானனுடைய பிறப்பை தேவதூதன் கபிரியல் தேவதூதன் என்ன செய்யறாரு, அந்த இருக்கிறேன் என்று கேட்கிறாரு. இது எப்படி ஆகும் என்று கேட்கிறாரு. மரியாதை அப்படித்தான் கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த புல்லை பிறக்கும் மட்டும் நீ ஊமையா இருப்பேன்னு சொல்றாரு. அப்போ அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஊமையா இருக்கிறான், அவனால் பேச முடியாமல் இருக்குது. ஆனால் அவங்க தேவதூதன் சொல்லிட்டு போகிறான், நீங்கள் அவனுக்கு ஜோவான் என்று பெயரிடுவீங்கண்டு. ஆனால் அதை சொன்னபடி ஆன பிறகுதான் அவன் என்ன செய்கிறான், பிள்ளையினுடைய பேர் வைக்கிறதுக்கு தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ தாய் என்ன செய்கிறாள், அங்கே இது கபிரியல் சொல்லியிருக்கிறாரு ஜோவான் என்று. அப்போ அவள் ஜோவான் என்று சொல்லும்போது இப்போ எல்லாம் சகரியாட்ட கேட்குறாங்க என்ன பேர் வைக்கலாம்ண்டு. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு இடத்துல எழுதுறாரு ஜோவான் என்று. எல்லாரும் பிரமிச்சு பார்க்குறாங்க, என்ன அவள் சொன்னது அப்படியே சொல்கிறாரு, இந்த பேர் இவங்களோட சந்ததிக்கே இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் பாருங்க, அவன் எப்போ தேவன் ஜோவான் எனக்கு தருவார்னு வாயை திறந்து சொன்னானோ அப்போ அவனுடைய வாய்கள் திறக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்போ அவன் விசுவாசித்து எழுத துவங்கினானோ அப்போ அவனுடைய வாய்கள் திறக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நிறைய நேரத்தில் நம்மளால் நல்ல காரியங்கள் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை பேச முடியலாட்டி எழுத ஆரம்பிங்க, தொடர்ந்து எழுதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு எழுதுங்க. இந்த வருஷம் முழுக்க என்னென்ன காரியங்களை பிரசங்கிக்கணுமென்று போன வருஷம் 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நான் எழுதினேன். அந்த காரியங்களை ஆண்டவருடைய பலத்தினால் ஆண்டவர் பிரசங்கிக்க வைத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ அடுத்த வருஷம் செய்ய போகிற காரியங்களையும் ஆயத்தப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்வார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆயத்தம் இருக்கணும். தேவன் ஒழுங்கின் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கின் கிரகமாக செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையும் ஒழுங்கில்லாத உங்களுடைய வாழ்க்கை இருக்குமா இருந்தால் நிச்சயம் அவர் ஒழுங்குபடுத்துவார், அவர் சீர்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ அந்த நாத்தான்வேல் சொல்கிறார், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? ஆனால் நம்ம பார்த்தோம், நாசரேத்திலிருந்து அந்த நன்மை வந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் என்ன உலகமெங்கும் போய் சுற்றி திரிந்து, அப்போஸ்தலர் 10:38, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். அதுக்கு மேலுள்ள ஒரு வசனம் சொல்லுது, அதுக்கு மேலுள்ள அந்த முதலாவது வரி சொல்லுது, தேவன் அவரோட கூட இருந்தபடியினால். இப்படி போட்டிருக்கு தேவன். அப்போஸ்தலர் 10:38 எடுத்துக்கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 10:38. நசரேனாகிய இயேசுவை பாருங்க, எந்த நன்மையுமே பெற முடியாது, எந்த நன்மையும் அந்த இடத்திலிருந்து வராதென்று மக்கள் எதிர்பார்த்த அந்த நாசரேத்து ஊர்ல இருந்து இந்த நசரனாகிய இயேசு வர்றார். எப்படி வர்றார் பாருங்க, வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, அந்த நசரனாகிய இயேசுவை தேவன் என்ன செய்தாராம்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தொடர்ந்து வாசிங்க. அந்த வசனம் தான் முக்கியமான வசனம். தேவன் அவரோட கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் கையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு தேவன் உங்களோடு இருக்கிறாருன்றதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நம்மளோடு இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்னா நம்மளும் நன்மை செய்கிறவங்களா இருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் நிறைய காரியங்கள், தேவன் ஒரு மனுஷனோட கூட இருக்கிறாரா இருந்தால் நிறைய காரியங்கள் மூலமாக அறிஞ்சு கொள்ளலாம். நான் விசேஷமாக நம்புறது அந்த மனுஷனுடைய வார்த்தைகள் மூலமாக அறிஞ்சு கொள்ளலாம். அவன் என்னத்தை பேசுகிறானோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம், இவனுக்குள்ள உண்மையாக தேவன் இருக்கிறாரா, தேவனுடைய வார்த்தை இருக்குதா, இவன் உண்மையாகவே சத்தியத்தை புரிஞ்சு கொண்டிருக்கானா அப்படின்ற வார்த்தையின்படி அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது கிரியையின் மூலமாக அறிஞ்சு கொள்ளலாம், அவனுடைய நடக்கையின் மூலமாக அறிஞ்சு கொள்ளலாம். இவன் என்ன செய்யறான், சும்மா பேசிட்டு இருக்கிறானா இல்லை அதன்படி நடக்கிறானா, அதன்படி அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது இந்த காரியம், அவன் என்ன செய்வான், நன்மை செய்கிறவனாக இருப்பான். அவனுடைய கிரியையில் என்ன செய்வான், நற்கிரியை செய்கிறவனாக இருப்பான். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அவனுடைய கிரியை வித்தியாசமானதாக இருக்கும், அது நன்மையாக இருக்கும். மற்றவங்களுக்கு நன்மை செய்ய பிரயாசப்படுவான். ஒருத்தன் குழியில் விழுந்துட்டா தூக்குறதுக்கு பிரயாசப்படுவான். ஒரு டைமில் இயேசுவானவர் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கும் போது 3 வருஷம் இயேசுவினுடைய ஊழியத்தில் இயேசு என்ன செய்கிறாரு, ஓய்வு நாளில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேரை குணமாக்குறார்.
அப்போ பரிசேயர் சதுசேயர் இந்த மறைநூல் அறிஞர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? இயேசுவை கல்லறிஞ்சு கொலை செய்கிறதுக்கு வகையை தேடுறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா எது சிறந்ததுன்னு கேட்குறாரு. ஒரு ஆடோ மாடோ உன்னுடைய மந்தைகளில் ஏதோ குழியில் விழுந்துச்சுன்னா தூக்க மாட்டியா? தூக்குவதானே, நன்மை செய்வதானே அப்படின்னு கேட்குறாரு. நன்மை செய்வதா தீமை செய்வதா எது நல்லதுன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், ஓய்வு நாள் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை நற்கிரியை செய்கிறவங்களா மாற்றுறதுக்கு தான் சபைக்குள்ளே கொண்டு வர்றார். நம்மளை புதிய சிருஷ்டியாக்கி அந்த புதிய சிருஷ்டியின் சத்தியத்தில் வளர பண்ணி நம்மளை வெளி உலகத்துக்கு செல்லும் போது நாங்களும் ஒளி வீசும்படிக்கு தான் ஆண்டவர் அந்த இடத்துல ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய பேர் அதையும் மதம் மாய்மாலமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. மத ரீதியாக மட்டும் சர்ச்சுக்கு வந்து போகிறாங்க. ஏதோ அவங்க அங்கே போகிறாங்க, நாங்கள் இங்கே வரோன்ற மாதிரி. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நாங்கள் உண்மையாக அவரை தொழுது கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? 92வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 92வது சங்கீதத்தில் நீங்கள் வாசிச்சிங்கண்டா கர்த்தரை எது நல்ல காரியம், இந்த ஓய்வு நாளில் நாங்கள் ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும்னு அதில் சொல்லப்பட்டிருக்குது. 92வது சங்கீதத்தில் பாருங்கள், மேலே போட்டிருக்குது ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். அதில் பாருங்கள் என்னென்ன காரியங்கள் நலமானது நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கி நீங்கள் சேர்ச்சுக்கு வர்ற நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நல்லது சிறந்ததுன்று அந்த பகுதி சொல்லுது பாருங்க. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை நம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும். பாருங்க எதெல்லாம் நன்மை என்று சொல்லுது. தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உம்முடைய கிருபையையும் இரவிலே உம்முடைய சத்தியத்தையும் அறிவிப்பது எல்லாம் சொல்லுங்க நலமா இருக்கும். முதலாவது எது நலமாக இருக்குமா? கர்த்தரை துதிக்கிறது. இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தரை துதிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க? அது உங்களுக்கு நலமாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அடுத்தது பாருங்க, உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். அவர் தான் எல்லாவற்றிற்கும் மேலே உயர்ந்தவராக இருக்கிறார், உன்னதமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது, நல்ல கீர்த்தனையுள்ள பாடல்களை பாடி வார்த்தைகளை சொல்லி துதிக்கிறது, அது நமக்கு நலமாக இருக்குமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அடுத்தது பாருங்க, கையை சும்மா வச்சு கொண்டிருக்காம 10 நரம்பு வினைன்னா அந்த 10 கை, இந்த விரல்களை சும்மா கையை கட்டி கொண்டு அங்கே இருக்காம கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம நிறைய பேர் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம்னு பாட்டு படிப்பாங்க, ஆனால் கையை தட்டவே மாட்டாங்க. கைகளை தட்டி நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததுன்னு வேதம் சொல்லுது. அடுத்தது பாருங்க, தம்புருவினாலும். அதுக்கு அடுத்தது தான் முக்கியமான, தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும். நம்ம இசைக்கருவி வாசிக்கும் போது அது எந்த இசைக்கருவியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன செய்யணும்? நம்முடைய பலத்தை காட்டுறதுக்காக அல்ல, தியானத்தோடு வாசிக்கணும், ஆவியில் நிறைந்து வாசிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கு தொடர்ந்து பாருங்கள், காலையிலே ஐயோ சட்டிப்பானது கழுவலையே, உடுப்பு துவைக்கலையே, அதை புராணம் பாடிக்கொண்டிருக்கக்கூடாது. காலம்புற எழுமனோனே நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது உம்முடைய கிருபையாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த கால வேளையில் நான் எழும்பனது உம்முடைய கிருபையாக இருக்கிறது, நான் சுகபலத்தோடு இருக்கிறது உம்முடைய கிருபையாக இருக்கிறது. அதுக்காக வேண்டிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த காலத்தில் இந்த தகரம் காலம்புறையை பறக்காமல் இருக்குது, அதுக்காக வேண்டி நன்றி செலுத்தணும். அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளை நினச்சி, அவருடைய கிருபையை நினச்சி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவங்களாக இருக்கணும். பாருங்கள், இரவிலே உம்முடைய சத்தியத்தை அறிவிப்பதும். இரவுல சத்தியத்தை அறிவிக்கிறது நலமாக இருக்குமா? நம்ம இந்த இரவுல என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தம் விடுவேன். அதுக்கு அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கண்டா, அவன் சத்துருக்களுக்கு என்ன நடக்குமென்று 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் மட்டும் சொல்கிறான். அதுக்கு பிறகு 12வது வசனத்தில் சொல்கிறான் பாருங்க, கடவுள் என்னை எப்படி மாற்றுவார்? நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். நம்ம நாளுக்கு நாள் வளருகிறவங்களா இருக்கணும், நம்ம நன்மை செய்கிறதுல வளருகிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசுவானவர் எல்லாவற்றிலையும் வளர்ந்தாராம். மனுஷன் தயவுலையும் வளர்ந்தாராம், ஞானத்தில் வளர்ந்தாராம், கிருபையில் வளர்ந்தாராம். நாங்களும் எல்லாவற்றிலையும் வளருகிறவங்களா இருக்கணும். சரி, அப்போ பாருங்க, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் நமக்கு ஏற்படுத்தின மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம்.
அதில் போட்டிருக்கு பாருங்க, குமாரனையே ஒப்பு கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் அவரோடு கூட கொடாதிருப்பது எப்படின்னு ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிங்க. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், அந்த வசனத்தை எல்லாம் எடுத்து திருப்பி கொள்ளுங்க. ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர். பாருங்க, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவானவருக்கு ஒரே பேரான குமாரன், நேச குமாரன், அவருடைய சொந்த குமாரன். பரலோகத்திலே அவருக்கு எது முக்கியம் என்று கேட்டால் எது முக்கியம்? அவருக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். அவரையே என்ன செய்தார்? நமக்காக ஒப்பு கொடுத்தாராம். அப்போ இதில் மூலமாக என்ன வெளிப்படுது? அவர் உலகத்தில் இருக்கிற நம்மளை எவ்வளவா அன்பு கூர்ந்தார் என்று வெளிப்படுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எது வெளிப்படுதுன்ற அவருடைய அன்பு தான் வெளிப்படுது. ஈஸ்டர்லையும் அவருடைய அன்பு தான் வெளிப்படுது. கல்வாரி சிலுவையில் உயிரையே கொடுத்தார். எதற்காக? நம்ம மேலே வைத்த அன்பினால். பிதாவானவர் தன்னுடைய குமாரனையே கொடுத்தார். அவர் அதிகமாக விரும்புகிறத கொடுத்தார். எதனால? நம்ம மேலே வைத்த அன்பினால். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக அவரை கொடுத்தார்னு சொல்லுங்க. எனக்காக குமாரனை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். இப்ப கீழே வாசிங்க, அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும். ரைட், இப்ப நான் கேட்கிறேன், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னா, அவரிடத்துல இருக்குது ஏதோ. அவரிடத்துல குமாரனாக இயேசு கிறிஸ்துவும் இருந்திருக்கிறாரு. அதோடு கூட இன்னும் நிறைய மற்ற காரியங்களும் இருந்திருக்குது. அந்த மற்ற காரியங்கள் நான் விசுவாசிக்கிறேன். அவர் தெரிந்த குமாரனை தவிர இருந்த மற்ற எல்லா காரியமும் எப்படி குமாரன் நல்லதாக இருந்தாரோ, நன்மையான காரியமாக இருந்தாரோ, அதே போல் பிதாவினிடத்தில் இருந்த மற்ற காரியங்களும் நன்மையானதாக தான் இருக்குது. எத்தனை பேர் நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? அந்த பரலோகத்தில் இருக்கிற எல்லாத்த காட்டிலும் மிக பெரிய நன்மை என்னது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த மிகப்பெரிய நன்மையே கொடுத்துட்டாரா இருந்தால் மற்றதை கொடுக்கறது அவருக்கு இலகுவா இல்லையா? மற்றதை கொடுக்கறது அவர் இலகு. ஆகையினால தான் பைபிள் சொல்லுது, அந்த நன்மையே கொடுத்துட்டாரா இருந்தால் அவரோடு கூட, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவரோட கூட மற்ற எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் கடவுளிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து இன்னும் அதிகமாக நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்க? பைபிள் ஆண்டவர் சொல்கிறார், வருஷத்தை அவர் எப்படி முடிசூட்டுகிறாராம்? எப்படி முடிசூட்டுகிறாராம்? நன்மையினால் முடிசூட்டுகிறாராம். அடுத்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கணுமா இருந்தால், தேவனுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை வருஷிக்க பண்ணணுமா இருந்தால், நீங்கள் ஒரு தீர்மானத்தை இன்றைக்கே எடுக்கணும். வளமையாக நிறைய பேர் இந்த நாட்களில் தீர்மானத்தை எடுப்பாங்க. ஆனால் ஜனவரி பிப்ரவரியிலே தீர்மானம் கொலாப்ஸ் ஆயிரும், குழஞ்சி போயிடும். ஆனால் நீங்கள் ஒரு சொல்லிட்டான ஒரு தரமான தீர்மானத்தை எடுக்கணும். அந்த தீர்மானத்தை நீங்கள் தரமாக எடுத்து அதன்படி நடப்பீங்களா இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்கும் நன்மையாக மாற்றுவார். நீங்கள் ஜனவரியில் எடுத்த தீர்மானத்தின்படி ஜனவரி பிப்ரவரியிலே நீங்கள் நிலை நிற்காமல் விழுந்து போவீங்களா இருந்தால் அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் கடவுள் நன்மை செய்யத்தான் நினைக்கிறார். ஆனால் நீங்களே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தீமையை வருவித்து கொள்ளுவீங்க. ஆகையினால நீங்கள் நல்லா செவம் பண்ணி ஒரு தீர்மானங்கள் எடுங்க. அடுத்த வருஷம் நீங்கள் கடவுளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க, கடவுளுக்குள்ளே எப்படி இருக்க போகிறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறீங்க. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக இருப்பீங்களா இருந்தால் பூமிக்குரிய வாழ்க்கையும் அது நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆவிக்குரிய நன்மைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்களா இருந்தால் தேவன் பூமிக்குரிய நன்மைகளை நிரம்பி வழிய செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பாருங்கள், குமாரனாகி இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்தோம், அவர் தான் பரலோகத்திலேயே மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறார். மிகப்பெரிய விலையேற பெற்றதே அவர் தான், குமாரனாக இயேசு கிறிஸ்து தான். பிதாவானவருக்கு எது முக்கியம்னு கேட்டால் குமாரனாக இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். அவரையே உங்களுக்காக கொடுத்தாரா இருந்தால் அவரோடு கூட அங்கே இருக்கிற மற்ற நன்மைகளையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் எப்பயோ தந்துட்டார், இன்னும் நம்ம தான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நான் அடிக்கடி இப்போ அந்த வருஷம் முழுக்க நான் ஒரு வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:9 அதில் சொல்லுது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறண்டா போட்டிருக்குது. அந்த ஆயத்தம் பண்ணின, எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணின. அப்போ ஆயத்தம் பண்ணினவைகளை நிறைய விசுவாசிகளுடைய கண்கள் பார்க்கவே இல்லையா, நிறைய விசுவாசிகளுடைய காதுகள் கேட்கவே இல்லையா, நிறைய விசுவாசிகளுடைய இருதயத்தில் தோன்றவே இல்லையா. ஏன் இருதயத்தில் தோன்றலை? காதால் கேட்டாதான் இருதயத்துக்குள்ள விதைக்கப்படும். நிறைய பேர் காதால் கேட்குறதே இல்லை. பைபிள் சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு ஆலயத்துக்கு வரணும்? செவி கொடுக்க சேருவதே நலம் என்று வேதம் போட்டிருக்குது. உள்ளே வந்து செவி கொடுக்க சேருவதே
நலம். நிறைய பேர் உள்ள வர்றதும் இல்லை, செவி கொடுக்கறதும் இல்லை. நிறைய பேர் உள்ள இருந்து கொண்டு செவி கொடுக்கறதே இல்லை. செவி கொடுக்க சேருவதே நலம். அந்த செவி கொடுக்கிற மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள வார்த்தை நிரம்பும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வார்த்தை இருதயத்தில் நிரம்ப நிரம்ப இருதயத்தின் நிறைவினால கேட்ட சத்தியத்தை அந்த மனுஷன் பேச ஆரம்பிப்பான். இப்ப பேசின சத்தியத்தை ஜோபு கண்ணால கண்டது போல நம்மளும் நிச்சயமா ரைட். இயேசு பிறக்கும் போது சிமியோன் இயேசுவை கையில் ஏந்தி கொண்டு சொல்றாரு, உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. ஒரு நாள் அவனுக்கு தீர்க்க தரிசனமா அறிவிக்கப்பட்டது. அந்த சிமியோனை குறித்து சொல்லுது. அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. லூக்கா 2வது அதிகாரம் 31 இருந்து வாசிங்க. தேவரீர் ஆ ம் 25 வாசிங்க. லூக்கா 2:25 ம் ம் பாருங்க, இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர. அந்த ஆறுதல் யாரு? குமாரனாகி இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலையும் பணம் உங்களுக்கு ஆறுதல் அல்ல. உங்களோட தொழில், உங்களோட பிள்ளைகள், உங்களோட குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள், அங்கங்கே இருக்கிற பாஸ்டர்மார் ஊழிய அவங்க ஆறுதல் அல்ல. உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் ஆறுதல் படுத்துகிறது போல, அவர் தேற்றுகிறது போல இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலையும் ஆறுதல் படுத்த முடியாது, தேற்ற முடியாது, திடப்படுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால மற்றாக்கள் ஆறுதல் படுத்த வரைக்கும் காத்திருக்காதீங்க. அவருடைய சமூகத்தில் வந்தீங்களா இருந்தால் நிச்சயமாக ஆறுதல் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சாமுவேலுடைய தாயார் பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது அவள் என்ன செய்தாள்? வந்து முறையிட்டு அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். ஆண்டவரிடத்தில் முறையிட்டு கொண்டு, ஆனால் போகும்போது அவளை துக்கமுகமாக போகலை. பைபிள் சொல்லுது, அவள் இதுக்கு பிறகு அழுது ஜெபம் பண்ணி ஏலியோட கதைச்ச பிறகு முகமாய் இருக்கவில்லை. ஆண்டவர் போகும்போது ஆறுதல் படுத்தி அனுப்பினார். போகும்போது நம்பிக்கையோடே போனாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனையை பண்ணிட்டு நம்பிக்கையோட போனால் என்ன? ஆண்டவர் நான் பொருத்தனை பண்ணினதை எனக்கு தருவார், நான் அவருக்கு சொன்னதை செய்து முடிப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த இடத்துல வந்தீங்கன்னா போகும்போது சந்தோஷமாக தான் போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த சொல்லுது பாருங்க, அந்த ஆறுதலுக்காக காத்திருந்தாராம். அந்த ஆறுதல் யாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. தொடர்ந்து வாசிங்க. 27வது வசனத்தை பாருங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோஸ்தரித்து. இப்போ படி அவதான், நீங்க குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சிமியோன் கையில வாங்கி என்ன செய்யற? யாரை சோஸ்தரிக்கிறாரு? தேவனை. ஏனென்றா அந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவ அந்த நன்மையை இவருடைய கரங்கள்ல வந்து கிடைக்கும்படி செய்தது தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில நன்மை உண்டாகணுமா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அவரை ஸ்தோஸ்தரிக்க ஆரம்பிக்கணும், அவரை துதிக்க ஆரம்பிக்கணும். அதான் சங்கீதம் 92 வசனத்திலே சொல்லுது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லதுன்னு வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க, சிமியோன் என்ன செய்யறாரு? அந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து இன்னும் பெரியாள மாறல. சிமியோனுக்கு அவர் எதுவுமே செய்யல. அந்த புள்ள கையில் இருக்குது, அது சின்ன புள்ள. அந்த சின்ன புள்ள அவருக்கு என்ன செஞ்சது? சிமியோனுக்கு என்ன நன்மை செஞ்சது? ஒரு நன்மையும் செய்யல. ஆனா அவர் விசுவாசிக்கிறார், இந்த புள்ள வளர்ந்து நன்மையை செய்யும் என்று விசுவாசிக்கிறார். அந்த புள்ள வளர்ந்து அவனுடைய அந்த சிமியோனுடைய சந்ததிக்கு நன்மையை செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவனுடைய கோத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த புள்ள நன்மை செய்யும். இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யணும், அந்த இதை நன்மை செஞ்சால் தான் நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் இன்றைக்கு சோஸ்தரிப்பீங்களா இருந்தால், இன்றைக்கு நீங்கள் அவரை ஆராதிப்பீங்களா இருந்தால், அடுத்த கிழமை முழுக்க ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? சபையில் இருக்கிறவங்க, ஆண்டவர் இந்த தொழிலை ஆசீர்வதிக்கட்டும், நான் சர்ச்சுக்கு போய் ஆண்டவரை ஆராதிப்பேன். ஆண்டவர் எனக்கு நல்ல வருமானத்தை தரட்டும், நான் என்ன செய்வேன்? ஆண்டவருக்கு நல்லா தசமபாகம் காணிக்க கொடுப்பேன்.
ஆண்டவர் எனக்கு நல்லா என்ன செய்யணும், தொழில் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கட்டும், எனக்கு நல்ல கடன் எல்லாம் தீரட்டும், எனக்கு இருக்கிற குறைவெல்லாம் நீங்கட்டும், அப்போ நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக வர்றேன், அப்போ நான் கூட்டங்களுக்கு ஒழுங்காக வர்றேன். அது நடக்க போகிறதே இல்லை. அது ஆனால் நீங்கள் விசுவாசித்து இப்போ செய்ய ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எவ்வளோ குறைவு இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த கிழமை நாளையிலேருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு தேவைகள் 1000 இருக்கலாம். ஒருவேளை இதில் வந்திருக்கிறார்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு மதியம் சாப்பாடு வாங்குறதுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் வழிவாசல்களை திறந்து தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் நினச்சிருந்தா இங்கே போயிருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம், அங்கே போயிருக்கலாம், எங்கேயும் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ சிமியோன் அவர் பெரிய அவர் சொல்லப்போனால் வேதத்தில் சொல்லுது, அவருக்கு மிகுந்த வயதுள்ளவராக இருந்தாராம். ஆனால் அவர் அந்த நன்மையை கரத்தில் ஏந்துறார். அவர் விசுவாசிக்கிறார், இந்த நன்மையை கொடுத்தவர் தேவன் தான். அந்த நன்மை ஆண்டவர் எனக்காக மாத்திரமல்ல, முழு இஸ்ரவேலருக்காகவும் கொடுத்தார். இந்த சின்ன பிள்ளை நான் ஒரு நாள் என்ன செய்ய போகுது, இந்த முழு இஸ்ரவேலுக்கும் இல்லை, இந்த முழு உலகத்துக்கும் நன்மை செய்ய போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த முழு உலகத்துக்கும் ஆறுதலை கொடுக்க போகிறது இந்த பிள்ளை தான். இந்த பிள்ளை எதிர்காலத்தில் என்ன செய்ய போகுது, வளர்ந்து அந்த பிள்ளை என்ன செய்ய போகுது, இந்த முழு உலகத்தின் பாவங்களுக்காக மறிக்க போகுது, முழு உலகத்தின் அக்கிரமங்களுக்காக மறிக்க போகுது, முழு உலகத்தின் தரித்திரத்தை செழிப்பாக மாற்ற போகுது, சாபத்து ஆசீர்வாதமாக மாற்ற போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதான் சொல்கிறான், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அந்த புல்லை பாருங்கள், சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த சிமியோன் பார்க்குறாரு, அந்த பிள்ளைய இந்த உலகத்துக்கு அனுப்பின ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதான் அவரை நாங்கள் இன்னொரு பாட்டு பாடி, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் இருந்தால் பெரிய பெரிய காரியங்களும் நடக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தாயின் கருவில் தோன்றும் முன்னே நான் தெரிஞ்சு கொண்டேன் என்று. ஆண்டவர் பரலோகத்திலே தீர்மானம் பண்ணிட்டார். சொல்லப்போனால் உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னுக்கே என்ன செஞ்சிட்டார், தீர்மானம் பண்ணிட்டாரு, இவர் தான் அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியானவர். பழைய ஏற்பாட்டில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பஸ்காவை தெரிந்தெடுக்கும் போது அந்த ஆடு எப்படி இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும், நல்ல ஒரு ஆடாக இருக்கணும். இன்றைக்கு உலகத்திலேருந்து ஒரு மனுஷனை பலியாக தெரிஞ்செடுத்திருந்தா ஒருத்தனும் நல்லவன் இல்லை. ரோமர் 3 சொல்லப்படுகிறது, நன்மை செய்கிறவன் ஒருவனுமே இல்லை, எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, கெட்டு போயிட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனால் நல்ல ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவரைத்தான் நமக்கு பலியாடாக தெரிஞ்சு கொண்டார். அவரை பலியிட்டு நம்மளை நீதிமானாக மாற்றினார். அவருடைய இரத்தத்தின் மூலம் நம்முடைய பாவங்களை நம்மளை கழுவினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த சிமியோன் நான் பாருங்கள், அவன் எதிர்காலத்தை குறித்து இப்போவே பார்க்குறான். அந்த பாருங்கள், அவன் இந்த குழந்தை அவருக்கு எந்த நன்மையும் செய்யலை, ஆனால் இந்த குழந்தை ஆயிரமாம் ஜனங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறார். அப்படி 27வது வசனத்தை இழந்து திருப்பி வாசிப்போம். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான், இயேசு என்னும் பிள்ளைக்காக, எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோஸ்தரித்து, எல்லாம் சொல்லுங்க, தேவனை சோஸ்தரித்து. இன்றைக்கு யாரெல்லாம் நீங்கள் பலவிதமான நெருக்கத்தோடு இன்றைக்கு ஆண்டவரை சோஸ்தரித்தீங்களோ, ஆண்டவர் வருகிற நாட்களில் நன்மையை காணும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? உண்மையாக நீங்கள் ஆராய்ச்சிருப்பீங்களா இருந்தால் ஆண்டவர் நாளைய தினத்தில் ஒரு பெரிய அறுவடையை தருவார். இந்த கிழமை முழுக்க உங்களுடைய தொழில் வளங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நன்மையாக இருக்கும். போன கிழமை நிறைய தீமைகள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள், உங்களை கலங்க பண்ணுகிற காரியங்கள் நேற்றைய தினம் வரைக்கும் நடந்திருக்கலாம். ஒருவேளை இன்றைய காலம்பரை வரும்போது கூடி உங்களை கலங்க பண்ணுகிற காரியம் உங்களை வந்திருக்கலாம், உங்களுக்கு எதிராக வந்திருக்கலாம். ஆனால் போகும்போதே நீங்கள் மாற்றம் நடக்கிறத பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு உண்மையாக நீங்கள் ஆமேன்னு சொல்லுவீங்களா இருந்தால் நீங்கள் உடனே எனக்கு போயிட்டு அந்த நன்மையை பார்த்துட்டு எனக்கு சாட்சி சொல்லுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ தொடர்ந்து பாருங்க, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோஸ்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி, எதன்படி? உம்முடைய வார்த்தையின்படி. அப்போ அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ அந்த நன்மையை பார்ப்பேன்னு சொல்லிட்டார், நீ அந்த இரட்சகரை பார்ப்பேன்னு சொல்லிட்டார். நீ சாகிறதுக்கு முன்னுக்கு, நீ மறிக்கிறதுக்கு முன்னுக்கு உன்னுடைய கரங்கள் அவரை ஏந்தும், அந்த நன்மையை ஏந்தும் என்று சொல்லிட்டார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை அனுப்புகிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? அதே ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தையாக சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா உங்களோட கரங்களில் கிடைக்கும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சிமியோன் மரிப்பதற்கு முன்னுக்கு அவனுடைய கைகள் எப்படி நன்மையை ஏந்திச்சோ, நீங்களும் மறிக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் நினைச்சதை விட, நீங்கள் வேண்டினதை விட
ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். இந்த வார்த்தையை மனதில் இருதயத்தில் பதிச்சு கொள்ளணும். இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லணும். பாருங்க, இவன் சொல்கிறான் பாருங்க, அதில் சொல்கிறான் பாருங்க, இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை, அந்த வசனத்தை வாசிங்க, 29வது வசனம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். இனி நான் எப்படி போக போகிறேன்? சமாதானத்தோடு போக போகிறேன். இவ்வளவு நாள் இந்த சமாதானம் வரும் வரைக்கும், இந்த நன்மை வரும் வரைக்கும் சமாதானமே இல்லை. இன்றைக்கு அதுதான் நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில். குடும்பத்தில் பணம் இருந்தாலும், என்ன நல்ல வீடு இருந்தாலும், சில வாகனங்கள் இருந்தாலும், இருதயத்தில் சமாதானம் இல்லை, இருதயத்தில் சந்தோஷம் இல்லை. அந்த சாமியார், இந்த சாமியார், அந்த சேர்ச்சி, இந்த சேர்ச்சி, அங்கே இங்கே எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சும், அந்த தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசி, எங்கே அலைஞ்சு தெரிஞ்சும் இன்னும் சமாதானம் வரலை. சமாதானம் கெட்டு போய் இருக்குது. வேதம் சொல்லுது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாங்கன்னு சொல்லுது. ஆனால் வாழ்க்கையில் இன்னும் என்ன செய்யலை? சமாதானம் வரலை. எவ்வளோ காசு இருந்தாலும் சமாதானம் இல்லை. எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் சமாதானம் இல்லை. அது எங்கே போச்சுன்னு தெரியலை. எப்போ உங்களோட வாழ்க்கையில் இயேசு வர்றாரோ, எப்போ உங்களுக்குள்ளே அவருடைய வார்த்தை இருக்குதோ, நீங்கள் தேடுகிற சமாதானம் அந்த வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இது சொல்கிறாரு பாருங்க, இவ்வளவு நாள் சமாதானம் இல்லையே, அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. ஐயோ, நான் மறிக்க போகிற மாதிரி இருக்குதே, ஆண்டவர் சொல்லிட்டாரே, வார்த்தையில் சொல்லிட்டாரே, வாக்குத்தத்தத்தை தந்துட்டாரே, நீ நன்மையை காணுவ, இரட்சணியத்தை காணுவேண்டு இவ்வளோ நாள் ஏங்கி காத்திருந்தார். எப்போ வருவார் அந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து? எப்போ வருவார்? எப்போ இந்த மேசியா அந்த பூமியில் வந்து பிறப்பார்? எப்போ எங்களுக்கு தீர்வு வரும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்போ தீர்வு வரும்? இவங்க எப்போ இந்த ரோமர்கிட்டேருந்து விடுதலை ஆவாங்க? இந்த ரோமருக்கு கீழே அடிமையாக இருக்கிற வாழ்க்கை, இந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கை எப்போ முறிஞ்சு போகும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இது அப்படியே வச்சுக்கொண்டு யாத்திராகமம் 3:8 எடுங்க. யாத்திராகமம் 3:8 பாருங்க. ஆண்டவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்தாருன்னு அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுது. பாருங்க, அவர்களை எகிப்தியரின் கையிலிருந்து விடுதலையாக்கவும் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமும் ஆகிய தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்க, எதிலிருந்து விடுதலையாக்கமா? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து. பழைய ஏற்பாடே சொல்லிட்டார். ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாராம். எல்லா விதமான அடிமைத்தனங்களுக்குள்ள இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கத்தான் வந்தார். எகிப்து உலகத்துக்கு அடையாளமாக இருக்குது. இன்றைக்கு நம்மளும் இந்த உலகத்துக்கு நிறைய விசுவாசிகள் கூட இந்த உலகத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மேல் அன்பாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன் சொல்கிறாரு? இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஒரு நாள் ஒளிஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடும். கடைசி வரைக்கும் நிலை நிற்க போகிறது ஆண்டவரும் அவருடைய வார்த்தையை மட்டும்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஜோபுக்கு எல்லாம் இழந்து போன பிறகு எல்லா நண்பர்களும் போயிட்டாங்க. அந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையிலையும் காசு இருக்க மட்டும் நண்பர்கள் கூட இருந்தாங்க. காசு இல்லாமல் போனோடனே ஒருத்தரும் இல்லை. ஆனால் தகப்பன் கூட இருந்தார், ஆண்டவர் கூட இருந்தார். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் எது இருந்தாலும் இல்லாட்டியும் ஆண்டவர் உங்கள் சார்பாக நிற்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் இறங்கினாராம்? அடிமைத்தனத்திலிருந்து, உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக. இன்றைக்கு நிறைய பேர் இன்னும் உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகவே இல்லை. பலவிதமான கட்டுக்களுக்குள்ளே இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நடத்துறதுக்கு இடம் கொடுக்குறீங்க இல்லை. ஆண்டவர் உங்களை சரியான ஸ்தலங்களில் நடத்துகிறதுக்கு இடம் கொடுக்குறீங்க இல்லை. உங்களை மனதை திறந்து கொடுக்குறீங்க இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா இருந்தால், உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்பீங்களா இருந்தால், ஆண்டவர் நல்ல மேய்ச்சல் உள்ள நிலங்களில் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துல நடத்துவார். உங்களுடைய ஆத்மாவை திருப்தியாக்குவார். அவர் உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் மரண இருள் பள்ளத்தாக்கில் போனாலும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறபடினால உங்களுக்கு தீமை அணுகாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ சொல்கிறாரு பாருங்க, ஏன் இறங்கினாராம்? அந்த நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். பாருங்கள், எப்படிப்பட்ட தேசமா? நலமும் விசாலமுமான தேசம். நம்ம ஏதோ ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே இருக்கிறது ஆண்டுடைய சித்தம் அல்ல. நம்ம விசாலமான இடத்துக்குள்ள இருக்கிறது ஆண்டுடைய சித்தமாக இருக்குது. இந்த சபை இப்படியே
குறுக்கமாக இருக்கிறது நம்மளோட விருப்பமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது விருப்பம் அல்ல. இது இன்னும் விஸ்தாரமாகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த ஊழியம் இன்னும் வளரணும், பெருகணும். இன்றைக்கி நமக்கு இருக்கிற இந்த வேதத்தை குறித்த ஞானம் இன்னும் விசாலமாகணும். ஐயா எனக்கு கொஞ்சம் சத்தியம் தெரியும், இதோடு நான் நிறுத்திக்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் அவருடைய வார்த்தையில் வளருகிறவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஏன் இறங்கி வந்தாருன்னு பாருங்கள். நம்மளை அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தரித்திரம், வியாதி, வறுமைகள், வேதனைகள் இதிலிருந்து எல்லாம் விடுதலை ஆகணும். அதுக்காகத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இப்போ லூக்கா 2க்கு வருவோம், 29 பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின. என்ன செஞ்சிருக்கிறாராம் தேவன்? இந்த நன்மையை, இந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்த்தோம். பரலோகத்தில் இருக்கிற நன்மைகள்லேயே இந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட நன்மை? மிகப்பெரிய நன்மை. எல்லாம் சொல்லுங்கள், மிகப்பெரிய நன்மை. இந்த மிகப்பெரிய நன்மையை எப்போ ஆயத்தம் பண்ணினாராம்? சகல ஜனங்களுக்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணினாராம். நாங்கள்லாம் இந்த பூமியில் வர்றதுக்கு முன்னுக்கே, ஆதாமேவால் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னுக்கே ஆண்டவர் நமக்காக அந்த நன்மையை உண்டாக்கிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நமக்காக அந்த நன்மையை உண்டாக்கிட்டார். அதில் சொல்லுது பாருங்க, சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அவன் சொல்கிறான், நான் இப்போ வயது போன ஆளாக இருந்தாலும் நான் பிறக்கிறதுக்கு முன்னுக்கே, என்னுடைய மூதாதையர் பிறக்கிறதுக்கு முன்னுக்கே இந்த இரட்சணியத்தை என் கண்கள் காணும்படி ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கையில் இருக்கிறது சின்ன பிள்ளை, ஆனால் அவன் எப்படி விசுவாசிக்கிறான் பாருங்க. அது இந்த பிள்ளை சின்ன பிள்ளை இல்லை, இது இந்த உலகத்துக்கே ஒளியை கொடுக்கக்கூடிய பிள்ளை, இந்த உலகத்துக்கே மகிமையை கடத்தக்கூடிய பிள்ளையாக இருக்குது. இது தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மையாக இருக்குது. இந்த பிள்ளை தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சந்ததியிற வாழ்க்கையில் நன்மை செய்ய போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பழைய ஏற்பாடில் என்னுடைய மூதாதையர் பஸ்காவை பலியிட்டாங்க. அந்த பஸ்கா பலி வெறும் நிழலாக தான் இருக்குது. இவர் நிஜமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நான் பேசுகிறது கொஞ்சம் ஆழமான காரியங்கள். வேதம் சொல்லுது பாருங்கள். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், அது ஒரு முக்கியமான வசனம். நம்ம எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் 4வது அதிகாரம் 1 தொடக்கம் வாசிங்க. எபிரேயர் 5:14. எபிரேயர் 5:14. பாருங்க, இதில் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் வெறும் பாலை உண்ணுகிறவங்களாக இருக்கிறாங்க, இன்னும் ஆழமான சத்தியத்துக்குள்ளே போகவே இல்லை. ஆனால் நிறைய வருஷம் கிறிஸ்தவங்களாக இருந்தும் இன்னும் அந்த ஆழமான சத்தியங்களை விளங்கி கொள்ள முடியாதபடிக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த 12வது வசனத்தை இருந்து பார்த்தீங்கன்னா, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் காலத்தை பார்த்தா நீங்கள் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறவங்களா இருக்கணும். நீங்கள் மற்றவர்களுக்கு வேதத்தின் ஆழங்கள், இயேசு கிறிஸ்துவ பற்றினான ரகசியங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவங்களா இருக்கணும். ஆனால் நம்ம வெறுமனே பாலை உண்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இன்னும் சின்ன பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பலமான ஆகாரத்தை உண்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. இன்னும் என்ன செய்யறோம்? ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டு வரும்போது என்ன பிரசங்கத்தை கேட்டோமோ அதை திருப்பி கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கிறோம். ஆரம்பத்தில் ஒரு ரட்சிக்கப்பட்டு வந்த விசுவாசிக்கு இப்படியெல்லாம், புதுசாக வந்த விசுவாசிக்கு இப்படியெல்லாம் வேதத்தில் கொஞ்சம் ஆழமான சத்தியங்களை கேட்கறது பிடிக்காது. அவங்க நான் கடந்த காலத்தில் இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டு அதை உங்களுக்கு விளங்குறதுக்காக, இந்த பகுதி விளங்குறதுக்காக வேண்டி சொல்கிறேன். வவுனியாவிலேருந்து ஒரு 2 பாஸ்டரும் அவங்களோட ஒய்ஃபும் சில பேரும் வர்றாங்களாம். இஞ்சால பவுலுப்பட்டானோ நடுக்குடாக்கு வர்றாங்களாம். வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆராதனை செஞ்சுட்டு போகிறாங்களாம். அப்போ அங்கே ஒரு சர்ச்சுக்கு போகிற விசுவாசி என்னோட கதைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த பாஸ்டர் அவங்கள ஏசுற அங்கே போவோனான்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் அங்கே போனால் அவர் என்ன செய்கிறார்? ஜபிக்கிறாரு, அற்புதம் நடக்குது. அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது. என்ற வாழ்க்கையில் நடந்த தீமையெல்லாம் அவர் அப்படியே சொல்கிறாரு. என்னுடைய கடந்த காலத்தில் நான் அனுபவித்த பாடுகளையெல்லாம் அப்படியே சொல்கிறாரு.
இவரனே விடுறாரு, இல்லை இல்லாட்டி நான் அங்கே போயிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அற்புத அடையாளங்களை பிசாசும் செய்யும். தீர்க்க தரிசனத்தை தவறான காரியங்களை பிசாசும் சொல்லும். பிசாசும் நடக்க போகிறத சொல்லும். பைபிள் சொல்லுது, எல்லா ஆவியையும் நம்பாதீங்க, இது தேவனால் உண்டானதா என்று சோதித்து பாருங்க வேதம் சொல்லுது. அப்போ நான் உங்களுக்கு சொன்ன, ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல இருங்க. அற்புத அடையாளங்கள் நிரந்தரமானது இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரந்தரமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழுவீங்களா இருந்தால் உங்களுக்கு அற்புத அடையாளம் தேவையே இல்லை. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு குறையுமே இல்லாத வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் கொண்டு போயிடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேருக்கு வசனத்தை கேட்குறேன்டா பிடிக்காது, ஆனால் அற்புத அடையாளங்களை பார்க்குறேன்டா பிடிக்கும். அங்கே மேடையில் ஆராய்ச்சி நின்று என்ன தீர்க்க தரிசனம் சொன்னால் அது அப்படியே நடந்துட்டால் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. வார்த்தையில் ஒரு தாகம் இல்லை. கடைசி நாட்களில் தீர்க்க தரிசனத்துக்கு பஞ்சம் இருக்காது. கடைசி நாட்களில் உலகத்தில் இன்றைக்கு நடக்கிற அப்படிப்பட்ட இதுகளுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. எதுக்கு பஞ்சம் இருக்குது தெரியுமா? வார்த்தைக்கு தான் பஞ்சம் இருக்கும். இந்த பைபிள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்களாம், எரிச்சிருவாங்களாம். வேதாம புத்தகம் கூட இருக்காது. இன்றைக்கி சைனாவில் அப்படி தான் இருக்குது. நான் ஒரு புத்தகம் வாசித்தேன். அதில் சொல்கிறாரு, வேதத்தை அவருக்கு பைபிள் கிடைக்கணும்னு அவர் என்ன செய்கிறார், 100 நாள் ஜெபம் பண்ணுறாரு. அவருக்கு பைபிள் கிடைச்சும் அதுலேயும் சின்ன ஒரு பேப்பர் தான் கிடைக்குது. அந்த ஜூன்ன்ற ஒரு ஊழியக்காரர் இன்றைக்கு அந்த சைனாவில் கிட்டத்தட்ட 58 லட்சம் பேர் கிறிஸ்தவங்கள் ஆகியிருக்கிறாங்க. இன்றைக்கும் மறைமுகமாக ஆராதிக்கிறாங்க. அப்போ நம்ம மிகுந்த எச்சரிக்கை உள்ளவங்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். அற்புத அடையாளங்களை நாடி தேரண்டு போயிட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது. பைபிள் சொல்லுது, இன்னும் பாலை குடிக்கிறவங்களா இருக்காதீங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அற்புத அடையாளங்களை தேடி போனீங்க. இனி நீங்கள் வசனத்தில் வளர்கிறவங்களா இருக்கணும். கடைசி நாட்களில் இந்த வசனம் தான் நியாயம் தீர்க்கும். பைபிள் சொல்லுது, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும். நிறைய பேர் வார்த்தையை கேட்காதால வார்த்தையை பேச முடியலை. இந்த வார்த்தையை பேசாமல் யாரெல்லாம் வார்த்தையை அறிஞ்சு கொள்ளாமல் பேசாமல் இருக்கிறீங்களோ, கடைசி நாட்கள் ஆண்டவர் கேட்பார், கணக்கு கேட்பார். நியாய தீர்ப்பு நாட்களில் கணக்கு கேட்பார். சேர்ச்சில் உனக்கு பாஸ்டர் எவ்வளோ பிரசங்களில் பண்ணார், ஊழியக்காரங்களாம் இப்போ நிறைய பிரசங்களில் பண்ணார். நான் நீ பைபிள் படிக்கும்போது உன்னோடு பேசினேன்னு எப்பயாச்சும் அந்த வார்த்தையை நீ உன் வாயினால் பேசியிருக்கிறியா, என்னத்தை பேசி கொண்டிருக்கிறேன்னு கேட்பார். அப்போ இதில் சொல்லுது பாருங்க, அந்த 25வது இந்த வசனத்தில் சொல்லுது பாருங்க, இன்னும் பாலை குடிக்கிறவங்களா இருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கு காலத்தை பார்த்தா நீங்கள் போதகராக இருந்திருக்கணும். மற்றவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுறவங்களா, நீங்கள் ஆண்டவரை குறித்து சொல்கிறவங்களா இருந்திருக்கணும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய போதனைகள் மூலமாக விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறவங்களா இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் பலமான ஆகாரத்தை உட்கொள்ளுகிறவங்களா இருக்கணும். நல்ல சத்தியங்களை கேட்குறவங்களா இருக்கணும். பால் உண்ணுகிற குழந்தைகளா இருக்கிறபடினால் நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவங்களா இருக்கிறீங்க. ஆண்டவர் விரும்புகிறார், இந்த இடத்துல இருக்கிற சிறியோர் முதல் இதில் இருக்கிற பெரியோர் வரைக்கும் ஆண்டவருடைய இந்த நீதியின் வசனத்தை கேட்கறதுல, இந்த வசனத்தை தொடர்ந்து பேசுகிறதுல உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நான் ஆரம்பத்தில் பேசுனேன், நீங்கள் அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கணுமா இருந்தால் நீங்கள் ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்கணும். நான் உங்களுக்கு சொல்லுகிற உறுதியான தீர்மானம் என்னென்னா, எங்கெங்கெல்லாம் வசனம் போதிக்கப்படுதோ, இப்படிப்பட்ட சத்தியங்கள் எங்கெங்கெல்லாம் போதிக்கப்படுதோ, அது டிவிலேயோ ஃபோன்லேயோ இல்லாட்டி நேர்லையோ வந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. நீதியின் வசனத்தை கேட்குறதுக்கு உங்களை நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளுங்க. தாவீது ராஜா சின்னனாக இருக்கும்போது கோலியாத்தோட 1 சாமுவேல் 17 யுத்தம் செய்கிறதுக்கு போகிறான். அப்போ சவுல் என்ன செய்கிறான், அவனுடைய கேடயத்தையும் பட்டயத்தையும் எல்லாத்தையும் எடுத்து தாவீது கொடுத்துறான். தாவீது நடந்து பார்த்துட்டு சொல்கிறான், இது எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு தெரிஞ்சது கல் கவனு தான், அதை எடுத்துகிட்டு போகிறான். ஏனெண்டா அவனுக்கு அதுதான் பழகி இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேர் வசனத்தில் பழக்கமே இல்லை. நான் சொன்னேன், தாவீது அதில் பைபிள் 50வது வசனம் 1 சாமுவேல் 17:50 போட்டிருக்கு, தாவீதின் கையிலோ பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீதுக்கு பட்டயம் கையில் இல்லை, தாவீதுக்கு பட்டயம் வசனமாகிய பட்டயம் வாயில் இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தையாகிய பட்டயம் எங்கே இல்லை, வாயில் இல்லை. கபட்டுக்கு மேலே இருக்குது, அலமாரிக்கு கீழே இருக்குது, பெட்ஷீட்டுக்கு நடுவில் இருக்குது, தலைமாட்டில் இருக்குது. ஆனால் எங்கே இல்லை, வசனம் அங்கே இருக்குது, எல்லா கலண்டரில் எல்லா இடமும் இருக்குது, எங்கே இல்லை, வாயில் இல்லை. தாவீது தன்னுடைய வாயில் தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயத்தை வைத்த மாதிரி நீங்களும் வாயில் வைப்பீங்களா இருந்தால் கோலியாத்து மாத்திரமல்ல, அதை விட பெரியான எதிரி வந்தாலும் மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேருக்கு பட்டயம் வாயில் இல்லவே இல்லை. நீதியின் வசனத்தில் தங்களை பழக்கப்படுத்தி கொள்ளலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நீதியின் வசனத்தில் உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளணும். பைபிளில் ஏசாயால ஒரு அருமையான வார்த்தை சொல்லுது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு நீ
நீங்கள் நீதியின் வசனத்தினால் உங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டாதான் கொடுமை உங்களை விட்டு ஓடி போகும், திகில் உங்களை விட்டு ஓடி போகும். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட என்ன இல்லை, நீதிக்குரிய இப்படிப்பட்ட வசனங்கள் இல்லாதனால பிசாசு வந்து அவங்கள பிடிச்சு கொண்டிருக்குது, இவங்களும் கட்டி பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. பைபிள் அழகாக சொல்லுது பாருங்கள், நம்ம என்ன செய்யக்கூடாது, பால் உண்ணுகிற குழந்தைகளாக இருக்கக்கூடாது. 14வது வசனத்தை பாருங்கள், பலமான ஆகாரமானது நன்மை இன்னதென்றும் பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே இப்போ நான் சொல்கிறது எல்லாருக்குமே விளங்காது, இதில் எவ்வளோ பேர் இருந்தாலும் நான் சொல்கிறது எல்லாருக்குமே விளங்காது. ஆனால் யாருக்கு விளங்கும்? ஆவிக்குரிய ரீதியில் முதிர்ச்சி அடைந்தவங்களுக்கு தான் விளங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? முதிர்ச்சி அடைஞ்சன்னா 20 வருஷம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறார்கள் இல்லை, 5 வருஷம் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் 5 வருஷம் ஆணுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிறவங்க இன்றைக்கி ஒரு லெவலுக்கு வந்திருப்பாங்க. அவங்க தான் முதிர்ச்சி அடைந்தவங்க. யாரெல்லாம் மனக்கண்கள் ஆண்டவர் திறந்திருக்கிறாரோ, எபேசியர் 2:19 படி யார் யாருடைய மனக்கண்கள் ஆண்டவரால் திறக்கப்பட்டதோ அவங்க தான் முதிர்ச்சி அடைந்தவங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பாலுண்ணுகிற குழந்தைகளாக இருக்கக்கூடாது. வார்த்தையை கேட்கறதுல உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளணும். 2025 உங்களை முழு மாதமும் உங்களுக்கு நன்மையாக இருக்கணுமா இருந்தால் நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நான் அடுத்த வருஷ தொடக்கத்திலிருந்து நான் எப்படி இருக்க போகிறேன்டா, நான் நீதியின் வசனத்தில் பசிதாகம் உள்ளவனாக இருக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன். எங்கெங்கெல்லாம் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்படுதோ நான் போய் கேட்க போகிறேன். நிறைய பேர் என்னதுக்கு போவாங்க? அற்புத கூட்டமண்டா போவாங்க, விடுதலை கூட்டமண்டா போவாங்க, சுகமாக்கம் கூட்டமண்டா போவாங்க. நம்ம அதுக்காக அலைஞ்சு தெரிகிறவங்களா இருக்கக்கூடாது, நாங்கள் வார்த்தைக்கு தொடர்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வார்த்தையை பைபிள் சொல்லுது, மனுஷன் எதனால் பிழைப்பானா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் ஏன் பிழைக்கல தெரியுமா? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை, வார்த்தையின் மேலே விசுவாசம் இல்லை. ஆனால் ஆண்டவர் பேசுகிறாரு, நீங்கள் வார்த்தையினால் நீங்கள் என்ன செய்யணும், வார்த்தையை கேட்கறதுல உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளணும், வார்த்தையை பேசுறதுல உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளணும். அப்போ பாருங்கள், சிமியோன் சொல்கிறான், ஆண்டவர் ஒரு நாள் பாருங்கள், சிமியோன் மட்டும் அந்த வார்த்தையை கேட்டிருக்கலாட்டி அவன் கண்டிருக்கவே முடியாது. சிமியோன் சொல்கிறான், நான் என்னுடைய வார்த்தையில் நீங்கள் சொன்னீங்கண்டு அதை என் கண்கள், அந்த ரட்சணத்தை என் கண்கள் கண்டதுண்டு. அவன் அன்றைக்கு வார்த்தையில் கேட்டிருக்கலாட்டி இன்றைக்கு பார்த்துருக்கவே முடியாது. போன கிழமையும் பார்த்தோம். யோபு 42 எடுத்துக்கொள்ளுங்க, அதையும் டக்குன்னு பார்ப்போம். யோபு 42வது அதிகாரம் அதில் இருக்குது பாருங்க. நம்ம 42வது அதிகாரம் 5வது வசனம், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். அப்போ யோபு என்ன செஞ்சானா? காதுனால ஆண்டவரை குறித்து, இப்போ நான் யாரை பற்றி போதிச்சு கொண்டிருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிச்சு கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த நன்மையாகி இயேசு கிறிஸ்து மற்றாக்களுக்கு ஒளியாக இருந்தது போல, அந்த சிமியோனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போல, அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தது போல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுத்தது போல, சமாதானத்தை கொடுத்தது போல, இன்றைக்கு நீங்கள் கேட்குற இந்த வார்த்தையின் ஊடாக, இந்த வார்த்தையை உண்மையாக கேட்குற உங்களோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஆறுதலை தருவார், சமாதானத்தை தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிற? நீங்களும் நன்மையை காணுவீங்க, நீங்களும் சிமியோனை போல சொல்லுவீங்க, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதான் நம்ம பார்த்தோம், 27:13 பார்த்தோம் சங்கீதம். இந்த இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால், இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நான் போதிக்கிற ஒவ்வொரு போதனையையும் நீங்கள் விசுவாசியாது இருந்தால், இது ஆண்டவர் எனக்காக கொடுத்த வார்த்தையாக இருக்குது, வாக்குத்தத்தமாக இருக்குதுன்னு விசுவாசியாது இருந்தால், நீங்கள் கேட்கிற போதனைகள் உங்களுக்கு நடக்க போகிறதே இல்லை. ஆனால் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அது நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் வசனத்தை கேட்கறதுல உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளணும். நீங்கள் எதிர்காலத்தில் நன்மையை பார்க்கணுமா இருந்தால், நன்மையை பார்த்த பிறகு நான் சர்ச்சுக்கு வர்றேன், நன்மையை பார்த்த பிறகு நீங்கள் இப்போ சில பேர் இப்படி சொல்லுவாங்க, இப்படி நான் வர்ற வருஷத்துக்குள்ளே என்னோடய தொழிலில் நல்ல ஒரு அறுவடை கிடைக்கட்டும், அப்படியே நான் என்னுடைய எல்லா கடனையும் அடைச்சிட்டேன்டா, நான் அடுத்த வருஷத்துலேருந்து 52 ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு வருவேன், 52 செவ்வாய்க்கிழமையும் பைபிள் ஸ்டடிக்கு வருவேன், எங்கெங்கெல்லாம் கூட்டம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் ஓடி வருவேன். இல்லை, நீங்கள் முதலாவது ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது இலகுவான காரியமே இல்லை, இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கிறது இலகுவான காரியமே இல்லை. எல்லாம் தீமையாக நடக்கும்போது நன்மையை காண்பேன் என்று பேசுவது இலகுவான காரியமே இல்லை. சுற்றிலும் நிறைய சத்துருக்கள் நிற்கும் போது அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் அதிகம் என்று எலியாவை போல சொல்லுகிறது இலகுவான காரியமே
இல்லை. ஆனால் சங்கீதம் 34:7 படித்தவன் என்ன நடந்தாலும், எத்தனை சத்துருக்கள் எதிராக நின்றாலும் அவன் பேசுவான். வார்த்தையின் மேலே, அந்த சங்கீதம் 34:7 மேலே நம்பிக்கை இல்லவன், அதை சொன்ன ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லவன், அவன் என்ன செய்வான்? எத்தனை எதிரிகள் வந்து நின்றாலும், எத்தனை ரதங்கள் வந்து நின்றாலும், எத்தனை குதிரை வீரர்கள் வந்து நின்றாலும் அவன் சொல்லுவான், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் அதிகம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ எலிசாவை போல இல்லாமல் கேயாசியை போல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ, அவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்களே, அவங்க இன்றைக்கு நம்ம செத்தோன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் காலேப் யோசுவாவை போல, எலிசாவை போல நிற்கிறவங்க சொல்லுவாங்க, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அவங்க பெரியாக்கள் இல்லை, எங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அவங்க எனக்கு எம்மாத்திரமாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுடைய வாயில் வார்த்தை வரணும். உங்களோட வாயில் வார்த்தை வரணுமா இருந்து இருதயத்தில் வார்த்தை இருக்கணும். இருதயத்தில் வார்த்தை இருக்கணுமா இருந்த வார்த்தையை கேட்கிறத பழக்கமாக்கி கொள்ளணும். காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் வேதம் சொல்லுது. கேட்கறதுக்கு நீங்கள் நேரத்தை செலவழிக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறவங்களா இருக்கணும். கடைசியாக நாங்கள் யோவான் 6க்கு வருவோம். யோவான் 6வது அதிகாரம் 32 வேகமாக வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 32. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவே வானத்திலிருந்து மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்றார். மோசேட காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து 430 வருஷத்தில் அடிமைத்தனத்திலிருந்து 40 வருஷம் பயணம் பண்ணி என்ன செய்கிறாங்க? கானானை நோக்கி போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு சாப்பாடு தேவையாக இருந்துச்சு. அவங்க ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்கிறாங்க, மோசையை முறைக்கிறாங்க. அப்போ மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மன்னாவினால, தூதர்கள் உண்ணும் உணவினால, மன்னாவினால் என்ன செய்கிறாரு? அவங்கள போஷிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? போஷிக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்க? திருப்பி முறுக்குறாங்க, எங்களுக்கு இறைச்சி தேவன். ஆண்டவர் காத்து அனுப்பி காடைகளை வர வைக்கிறார். இவ்வண்ணமாக ஆண்டவர் அவங்கள போஷிக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மன்னாவினால போஷித்தது மோசை அல்ல, மோசையின் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த அன்றைக்கு கொடுத்த தேவன், அன்றைக்கு கொடுத்த அந்த மன்னாவை காட்டிலும் இன்றைக்கு ஒரு போஜனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அது மெய்யான போஜனமாக இருக்குது. மெய்யான போஜனமாக இருக்குது. இயேசு அவரை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். பிதா உங்களுக்கு கொடுத்த மெய்யான போஜனம் யாரு? நான் தான் சொல்றார். அப்படியே 35வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். இன்றைக்கு நான் பேசி கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து தான் பரத்திலிருந்து வந்து தேவன் கொடுத்த மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த உலகத்தின் ஆகாரத்தை காட்டிலும் இந்த வார்த்தை தேவனால் அருளப்பட்ட வார்த்தையாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வார்த்தை வந்து எந்த மனுஷனாலேயும் எழுதப்பட்ட வார்த்தை அல்ல. இது மனுஷனால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கலாம், ஆனால் மனுஷனால் எழுதப்பட்ட வார்த்தை அல்ல. கலாத்தியர் 1:1 சொல்லுது, மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. இந்த வார்த்தை சொல்கிறாரு, 14வது வசனத்திலே சொல்கிறாரு, இது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி? இன்றைக்கி நான் பேசுகிறது என்னுடைய வார்த்தைகளே இல்லை. எனக்கு என்னை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னை பேச விட்டிங்கன்னா எனக்கு பேச்சே வராது. நான் கொஞ்சம் அமைதியான ஆள். ஆனால் இன்றைக்கு பேச வைக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். அவர் மோசையை எப்படி பேச வச்சார்? மோசை திக்குவாயாக இருந்தான், அவனால் பேச முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுடைய வாயில வார்த்தையை வைக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்று சொல்கிறார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இது மனுஷனால் உண்டானதல்ல, இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவனிடத்திலிருந்து ஒன்று வருமா இருந்தால் அது என்னது? நன்மை. இப்போ நம்ம பார்த்தோம், உலகத்திலேயே மிகப்பெரிய நன்மை என்னது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தையும் நன்மையாக இருக்குது. இயேசு வாயினால் பேசின வார்த்தைகள் எப்படி இருந்திருக்கும்? நன்மையாக தான் இருந்திருக்கும். இன்றைக்கி நீங்களும் அப்படி இருக்கணுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். நாங்கள் பேசுகிற வார்த்தைகளும் நன்மையாக இருக்கணுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு என்ன செஞ்சார்? பரத்திலிருந்து வந்து அவர் இந்த உலகத்துக்கு நன்மை செய்தது போல நாங்களும் இந்த உலகத்தில் நன்மை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, அவர் எனக்காக இறங்கி வந்தார்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய நன்மையிலேயே எனக்கு கிடைச்ச விலையேற பெற்ற நன்மை அவர் மாத்திரமே இருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் நன்மை செய்வார். இந்த உலகத்தில் அவரை காட்டிலும் மிகச்சிறந்தது எதுவுமே இல்லை. நீங்கள் அவரை பிடித்து கொள்ளுவீங்களா இருந்தால், இந்த வசனத்தின்படி அவரை விசுவாசிப்பீங்களா இருந்தால், நீங்கள் பசியடைய போகிறதே இல்லை, நீங்கள் தாகமடைய போகிறதே இல்லை. ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரிக்கு சொல்கிறார், நான் கொடுக்குற தண்ணியை கொடுத்தியா இருந்தால் உனக்கு நித்திய ஜீவ காலமளவும் தாகம் எடுப்பதே இல்லை. இன்றைக்கி நீங்கள் சரியாக நம்ம உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய நன்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படியே 42வது வசனமும் 48வது வசனத்தையும் வாசித்து நாங்கள் நிறைவு செய்வோம். யோவான் 6:41, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாக இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பன் தாயை அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுவான்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாட்களில் நான் அவனை எழுப்புவேன். எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணுமா இருந்தால் பிதாவானவர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு யார் உதவி செய்யணும்? எபிரேயர் 12:1 சொல்லுது. நீங்கள் விசுவாசத்தை தொடக்கிறதே ஆண்டவராக தான் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கணுமா இருந்தால் அவர் உங்களுக்கு உதவி செய்யணும். அவர் இழுத்து கொள்ளாவிட்டால் நீங்கள் எவ்வளோதான் போதனையை கேட்டாலும் அந்த போதனையை விளங்கி கொள்ள மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை இழுத்து கொண்டுட்டாராக இருந்தால் எவ்வளோ ஆழமான போதனையாக இருந்தாலும் பிதாவானவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அதை விளங்கி கொள்ளும்படிக்கு உதவி செய்வார். இதில் அழகாக சொல்லுது பாருங்க, எப்படி சொல்லுது பாருங்க, நீங்கள் பிதாவினால் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவங்களாக இருப்பீங்க. 45வது வசனம், எல்லோரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையினால் பிதாவானவரிடத்திலே கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னிடத்தில் வருகிறான். இன்றைக்கி நான் போதிக்கிறது பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட மிகச்சிறந்த நன்மையாக இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறேன். இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கிற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் தேவன் நன்மையை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்படிப்பட்ட போதனைகளை கேட்குற நீங்கள் எத்தனை தேவைகள் வந்தாலும் நீங்கள் எந்த மனுஷன்ட்டையும் கை நட்டிட்டு இருக்க மாட்டீங்க. இந்த வசனம் சொல்லுது பாருங்கள், நீங்கள் இயேசுவின் இடத்துல போகிறவங்களாக இருப்பீங்க. நீங்கள் இயேசுவின் இடத்துல போகிறவங்களாக இருப்பீங்க. அந்த வசனத்தை திருப்பி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 45வது வசனம், எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவானவரிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிதாவாகிய தேவனால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற வார்த்தைகளை கேட்குற நீங்கள் எங்கே ஆர்ட்ட போவீங்க? இயேசுவின் இடத்துல போவீங்க. இன்றைக்கி பாஸ்டர் பாட்டு ஒன்று பாடினார், இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க. வெறும் வாயின் வார்த்தைக்காக பாடக்கூடாது, உள்ளத்திலிருந்து பாடணும், தியானத்தோடு பாடணும், உண்மையாக அவரை தேடணும், அவரை நோக்கி பார்க்கணும், பின்னிட்டு பார்க்கவே கூடாது. உலகம் நம்மளுக்கு பின்னுக்கு தான் இருக்கணும், எப்பயும் நம்மளோட கண்ணுக்கு முன்னுக்கு ஆண்டவர் தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரை நோக்கி பாருங்க, அவர் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் அது வெட்கப்படவே இல்லை, அது பிரகாசம் அடைந்ததுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த பாருங்க, அந்த சிமியோன் கையில் ஏந்தி கொண்டு சொல்கிறான், இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் கேட்குற பிரசங்கங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொண்டு வரக்கூடியது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும். சிமியோன் ஏற்றுக்கொண்டான், ஒரு காலத்தில் போதிக்கப்பட்ட போது ஏற்றுக்கொண்டான். இதுலேயும் தீர்க்கதரிசிகளின் வாக்கில் சொல்லப்பட்ட போது விசுவாசித்தாங்க. பைபிள் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று வேதம் சொல்லுது. இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கீங்களோ எனக்கு தெரியலை, 70 பேர் இருக்கலாம். இதில் இருக்கிற 70 பேரும் உங்களோட வாழ்க்கையில் நன்மை நடக்கணுமா இருந்தால் நீங்கள் தான் விசுவாசிக்கணும். உங்களோட பசிக்கு நான் சாப்பிட இயலாது, உங்களோட தாகத்துக்கு நான் தண்ணீர் குடிக்க இயலாது, விளங்குதா? உங்களோட நிர்வாணத்தை நான் மூட முடியாது. நீங்கள் தான் உங்களோட தேவைகளை நீங்கள் தான் பார்த்து கொள்ளணும். உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டு பண்ணணுமா இருந்தால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். 2025 உங்களுக்கு நன்மையாக இருக்கணுமா இருந்தால் நீங்கள் ஒரு தரமான தீர்மானத்தை எடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படி நீங்கள் எடுப்பீங்களா இருந்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நன்மையாக கொடுத்துருப்பாரா இருந்தால்
அவரோடு கூட மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ருசி பார்க்கும்படி செய்வார். ஆகையினால நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, ஆண்டவருடைய நீதியின் வசனத்தில் பழக்கம் உள்ளவர்களாக அந்த இயேசு கிறிஸ்துவை ருசி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து நல்லவர் என்றதை ருசி பார்க்கணும். அவர் நன்மை செய்கிறவர்ன்றதை ருசி பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதை ருசி பார்க்கலாட்டி மற்ற எல்லா காரியங்களையும் ருசி பார்க்கவே முடியாது. அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சு கொள்ளலாட்டி மற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் நன்மையும் கிருபையும் தேடி போகிறாங்க, இயேசுவை விட்டுடுறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நானும் நீங்களும் ஆண்டவரை நோக்கி பின்தொடர்கிறவங்களாக இருக்கணும். அப்படியே நாங்கள் எழுந்து நின்றவர்களாக அந்த வார்த்தைக்காக ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்த போகிறோம். 2023 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பூமியிலே தேவன் நன்மையாக கட்டளையிட்டார். மரியானுடைய வயிற்றிலே, கன்னி மரியானுடைய வயிற்றிலே அந்த பிள்ளையை பிரசவிக்க செய்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அந்த பிள்ளை நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி, நாளுக்கு நாள் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் அது வளர்ந்து பெருகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது வளர்ந்து பெருகும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் சிமியோனுக்கு வாக்குத்தத்தமாய் சொன்னதை, தீர்க்க தரிசனத்திலே சொன்னதை, ஒரு நாள் அவனுடைய கைகள் ஏந்து வண்ணம் அந்த நன்மையை சுமக்க வண்ணம் செய்தார். இன்றைக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய் சிமியோன் கேட்டதை அவன் விசுவாசித்து அவன் கைகள் அதை பெற்றுக்கொண்டதை போல போன கிழமை நாங்கள் பார்த்தோம். ஜோபுவினுடைய கைகள் தேவனுடைய கைகளினாலே கிடைத்த நன்மையை சுமந்தது போல இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய கரங்களிலே தேவன் நன்மையினாலே உங்களுடைய கரங்களை நிரப்புவார். நிச்சயமாய் நிரப்பு. நீங்கள் இப்பொழுது விசுவாசித்தால் தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுவீர்களாக இருந்தால், இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ உங்களுடைய கரங்களும் நன்மையை சுமக்கும். மற்ற எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாக உங்களுடைய கரங்களில் கிடைக்கும்படி செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது குமாரனை விசுவாசிக்க வேண்டும், நீதியில் பசிதாகம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும், நீதிக்குரிய வசனத்திலே தாகம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையிலே தாகம் உள்ளவர்கள் இனி தாகம் அடைவதில்லை. ஆண்டுடைய வார்த்தையிலே பசியுள்ளவர்கள் இனி பசியடைவதில்லை. ஆண்டவர் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் இன்னும் அதிகமாக ருசி பார்க்க வேண்டும். இந்த வருடம் முழுக்க ஆண்டவர் பலவிதமான சத்தியங்களினாலே நிறைய தலைப்புகளில் ஆண்டவர் எங்களோடு பேசினார். ஒருவேளை இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய காரியங்களை தவற விட்டு இருக்கலாம். ஆனால் இன்று ஒரு தீர்மானத்தை எடுங்கள். அடுத்த வருடத்திலிருந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதிலே நான் தீவிரமாக இருக்க போகிறேன். நான் ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக இன்னும் அவரை ருசி பார்க்க போகிறேன். அவரே மெய்யான போஜனம் என்பதை ருசி பார்க்க போகிறேன். அவருடைய வார்த்தை மிகவும் மதுரமானது என்பதை நான் ருசி பார்க்க போகிறேன். ஒரு சரியான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து எவ்வளோ பெரிய கலக்கங்கள் இருக்கலாம், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தீமையை நன்மையாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் எனக்கு முன்பாக 2025 கடந்து சென்று கோணலான வழிகளை நிச்சயமாய் செவ்வையாக்குவார். கரடான பாதைகளை நிச்சயமாய் சமப்படுத்துவார். என்னை அழுகையின் பள்ளத்தாக்கை உருவான் நடந்து என்னை நீரூற்றாக்கி கொள்ளும்படிக்கு செய்வார். அவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அவர் எனக்காக 2025 என் எதிரிகளோடு அவர் யுத்தம் செய்வார். நான் சும்மா இருப்பேன். அவர் எனக்காக யுத்தம் செய்வார். அவர் சகலத்தையும் நன்மையாய் மாற்றுவார். அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். என் ஆத்துமாவை அவர் தேற்றுவார். என் குடும்பத்திலே சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். என் நன்மை ஒன்றும் குறைவுபடுவதில்லை. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுவோமா? நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா,
நன்றி ராஜா, தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர். தேவனே உம்மை துதிப்பேன். உள்ளத்திலிருந்து பாடாம உண்மையாக. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர். தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, ஏத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல். பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீ. பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர். பலத்தாலிடை கட்டினீர். ஐயா, ஏத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, உமக்கு காணிக்கைகளை தசமபாகங்களை செலுத்த உம்முடைய ஜீவனுள்ள வல்லமையுள்ள இருபுறமும் கருக்காக இந்த பட்டயத்தை பற்றி, இந்த சத்தியத்தை பற்றி கேட்க எங்களுக்கு தந்த மாபெரும் சலாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த சிமியோன் ஒரு நாள் கேள்விப்பட்டதை தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதிப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவானவரை அவன் கேட்டு அறிந்து விசுவாசித்து தன்னுடைய கைகளில் ஏந்தினதை போல நாங்களும் நிச்சயமாய் கேட்கிற சத்தியங்களை, அந்த நன்மைகளை நாங்கள் நிச்சயமாய் காண்போம் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா, அந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தைகளை அந்த பிள்ளைகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருடத்தில் இதை காட்டிலும் அதிகமாக இந்த நீதியின் வார்த்தைகளை பசி தாகமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவீராக சுவாமி. அப்போ அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை தன்னுடைய வாழ்க்கையில சுதந்திரித்து கொண்டு தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த பூமியை சுதந்திரித்து வாழ உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்போ அந்த பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது, ஆனால் நீர் எப்படி மாற்றுவீர் என்பதை பற்றி எனக்கு தெரியும் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய குறைவுகள் நிறைவாக கடவது சுவாமி. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனை நுகத்தை முறித்த ஆண்டவர் இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்களோ எல்லா நுகத்தடிகளும் இந்த நிடமிடமே உடைந்து போவதாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா, நலமும் விசாலமுமான தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் இந்த பட்டணத்திலே காண செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை கொண்டு நீர் செய்ய போகிற நன்மையான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் வர இருக்கிறது. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது இருப்பதாக. இந்த பிள்ளைகள் தாகம் அடைவதில்லை, இந்த பிள்ளைகள் பசி அடைவதில்லை, இந்த பிள்ளைகள் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிவதில்லை. இந்த பிள்ளைகளுடைய வீட்டிலே நன்மையும் கிருபையும் பெருகுவதாக சுவாமி. நல்ல ஆடைகளை வாங்குவார்களாக, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாடுவார்களாக ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி பிலிப்பியர் 4:19 வார்த்தையின் அடிப்படையிலே, அதில் எழுதியிருக்கிற வார்த்தையின் அடிப்படையிலே நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறுபடியும் நம்முடைய சமூகத்திலே ஜீவனுள்ளவராய் எங்களை கூட்டி சேர்த்த தேவைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமைகளையும் உமக்கே செலுத்தி என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் நாங்கள் எப்போதும் வேதத்திலே நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள, வார்த்தையிலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள நன்மையான எந்தையும் ஜோதிகளின் பிடாத்தின வருகிறது. ஒன்றான மீது நீ அனுப்பி இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய வானம் பூமி ஒளிந்து போனாலும் அந்த வார்த்தை ஒளிந்து அந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. ஆண்டவரே, கர்த்தருடைய வேதத்தை பயபக்தியோடு நேசிக்க இரவும் பகலும் வாசித்து அதன்படி நன்மைகளை
பெற்றுக்கொள்ள வானம் பூமி ஒளிந்த வார்த்தை ஒழியாது உமக்கு பயத்து கர்த்தருடைய வேதத்துக்கு பயந்தவர்களே ஐயா நீ கண்ணோக்கி பார்க்கிறேன் அவருடைய ஜெபத்தை கேட்கிறீர் எங்களை இதயத்தில் வார்த்தை தங்கி இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமையார் பரிசுநாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே,